பக்த கோடிகளுக்கு வணக்கங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோயம்புத்தூரில் பேரூருக்கு அடுத்தது பச்சாப்பாளையம். அந்த பச்சாப்பாளையத்தில் ரெங்கா நகருங்கிற இடத்துல பவானி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இது என்ன பவானி அம்மன் திருக்கோயில் அப்படின்னா பஞ்சவர்ண திருக்கோயில். இந்த கோயிலுக்கு பேர் பஞ்சவர்ண திருக்கோவில். இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறது ஈஸ்வரி பவானி மாரியம்மன். இது எல்லாமே ஒன்றிணைத்தது. ஏன்னா இங்கே எல்லாருமே இருக்காங்க. ஆகையால் அப்படியே வாங்க, நாம் இந்த கோயிலை காட்டிக்கிட்டே இருப்போம். பாருங்க, வாசலில் இந்த வாசலில் பார்த்தீங்கன்னா வனகருப்பு. இவர் வனத்துக்கு காவலாளியாக இருக்கிறவர். ஆனால் உங்கள் வாசலுக்கும் காவலாளியாக இருப்பார். அவரை வணங்குவோருக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. வாங்க அப்படியே உள்ள போவோம். பாருங்க பாருங்க, கன்னிமார் தெய்வம். ஆமாங்க, இந்த அருமையான கன்னிமார் தெய்வங்கள் உங்களுடைய மாங்கல்ய வரங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு அருள் பாக்கியத்தை கொடுப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு மணமகனுக்கும் சரி திருமண வைபோகங்களை பரிபூர்ணமாக நடத்தி கொடுப்பாங்க. இந்த 7 கன்னிமார்களும் ஒன்று கூடி செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட கன்னிமார்கள் இங்கே தரிசனமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, பிருதிங்கரா தேவி. இவங்க ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வம். அந்த நரசிம்மனுக்கு சினந்தளிக்க வந்த ஒரு தேவி, பராசக்தியினுடைய அவதாரம் தான். அந்த பராசக்தி அவதாரம் பிருதிங்கரா தேவியாக அசூர ரூபம் கொண்டு அந்த நரசிம்மனுடைய கோபத்தை தணிக்க அதை தணிக்க முடியாம அதை விட ஆக்ரோஷ கோபத்தை அந்த உருவத்தை தான் எடுத்தவங்க தான் இந்த பிருத்திங்கரா தேவி. இவர்களை வணங்குங்க, உங்களுடைய பிணி பீடை அனைத்தும் விலகி போகும் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த பாருங்க, இங்க பாருங்க, இது யாருன்னு பாக்குறீங்களா? இவங்க தாங்க நம்ம வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வீரமாட்சின்னு சொல்லலாம், வீரகாளின்னு சொல்லலாம், ஏன் ஈர்வழி காளியம்மன்னு சொல்லலாம். பல பேருடைய இந்த காளியம்மன் இங்க வந்திருக்கிறாங்க. ஆகையினால இப்படியாப்பட்ட இந்த வீரகாளி அம்மனுடைய வரம் பெறுபவர்களுக்கு எந்த விதமான வீணான வம்புகளும் வீடு வாசல் படி கூட ஏறாது. ஏன்னா அவ்வளவு பாதுகாத்து அவங்க கட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. தீய சக்திகள் எதுவுமே நெருங்காது உங்களை. ஆகையால இதுவும் இங்க தரிசனமா இருக்கிறாங்க. அப்படியே பாருங்க, இங்க பாருங்க, ரொம்ப பிரமாதம் வராகி அம்மன் வந்திருக்கிறாங்க. வராகி அம்மன் இவங்க பெருங்கொண்ட தேவியர். அதாவது சோழ மன்னன் தஞ்சை பிரதேஸ்வரர் கோயிலை கட்டுறதுக்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள ஒரு காட்டுப்பன்றி ரூபத்தில் இந்த பராசக்தி தோன்றி அந்த மண்ணை பெயர்த்து எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பெயர்த்து இந்த இடத்துலதான் நீ தஞ்சை பிரதேஸ்வரர் கோயிலை கட்டணுங்கிறாங்க. அப்போ இந்த ரூபத்தில் இவங்களை அனுப்புனது யார் தெரியுங்களா? அந்த பிரதேஸ்வரரான அந்த பெரியாண்டவர் ஈசன் தான். ரைட்டுங்களா? அந்த பெரியாண்டவர் எங்க இருக்காருன்னு பாக்குறீங்களா? அப்படியே பாருங்க, இங்க இருக்காரு. ஆஹா, எவ்வளவு அற்புதமான காட்சி! ஆதி சிவமே போற்றி, அண்டமே போற்றி, அகிலமே போற்றி, எங்கும் நிறைந்த பொருளே போற்றி, என் ஈச பெருமானே போற்றி, பெரிய ஆண்டவரே போற்றி. எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய பெரிய ஆண்டவர் இவரு. ஆமாங்க, தீரான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. கட்ட பஞ்சாயத்து தான், முடிச்சதுதான். இவர் காலடிக்கு வந்தவங்களுடைய பிரச்சனை அந்த நொடியிலே மாறி போயிடும். விற்காத இடம் இருக்குதா, இல்ல வித்துட்டு வில்லங்கமான இடம் இருக்குதா, பிரச்சனைகள் இருக்குதா, வீடு விற்காம இருக்குதா, வீட்டுக்குள்ள 4 பேர் கூடிக்கிட்டு இது எனக்கும் இருக்குது பங்குன்னு சொல்லி போராடுறாங்களா, அத்தனைக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அருமையான பெரிய ஆண்டவர் நம்முடைய கட்ட பஞ்சாயத்துக்காரரு. ஆமா, இங்க உங்க முன்னால தரிசனமா இருக்காரு. அப்படியே வாங்க, இங்க பாருங்க, நேர பாருங்க, பாருங்க அழகா இருக்காங்க. இங்க இந்த முத்துமாரி சமயபுரத்தம்மன். இவங்க இந்த சமயபுரத்து அம்மன் இங்க வந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா? அங்க இருக்கிறவங்க முத்துமாரி அம்மன், அங்க மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க. எல்லா தெய்வ சக்திகளும் இங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இவங்க யாரு தெரியுங்களா? கணநாதன். ஆமாங்க,
இவர் கணநாதன். அதாவது விநாயகரை பார்த்திருக்கீங்க, வேல முகத்தவனை பார்த்திருக்கீங்க, ஆணை முகத்தவனை பார்த்திருக்கீங்க. ஆனா கணநாதன் இங்க வந்திருக்கிறாரு. கணநாதன் பெயர்கள் இங்க வந்திருக்காரு. பக்தர்களுக்கு அருளுகிறாரு. அம்மனுக்கு முன்னால நிற்கிறாரு. சரிங்களா? அதே போலதான் இங்க பாருங்க, ஐயப்பன், நம்முடைய ஆறுபட ஐயப்பன், மயில் வாகனன், மருதமலையான், எல்லாரும் பாருங்க அனைத்து பேர் கொண்ட அழகன், தமிழழகன், தமிழ் சொல்லழகன், நம் தமிழ் என்ற சொல்லுக்கே பெருமை வாங்கி தந்த தண்டாயுத பாலியால் அவர் இப்ப இங்க நம்முடைய அம்மனுடைய இதுல கனகவேலன் என்ற பெயரிலே இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால கண்டிப்பா உங்களுடைய மனசு திருப்தி அடையும் போல காரியங்களை செய்து கொடுப்பார். இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? இவங்க தாங்க சிம்மவாகினி. இவங்க சிம்மவாகினி. அதாவது ஒரு வகையில சொல்லுவீங்கன்னா நரசிம்மனுக்கு இவங்க ஒரு வகையில துணையா இருந்தவங்க. அந்த அடக்க வந்த அந்த காளிக்கு இவங்க வாகனமா இருந்தவங்க. கோபத்துல பெரிய இது, அதாவது வனத்துக்கே ராசா, காட்டுக்கே ராசான்னு சொல்லலாம். அந்த காட்டுக்கு ராசாவான அந்த அரசனையே தன் காலடியில வைத்திருக்கிறவங்க இங்க கருவறையில இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள தான் இப்ப பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானவங்க பாருங்க. அவங்கள நீங்க பார்த்தீங்க அப்படியே மெய்மறந்து போயிருவீங்க. அப்படியே வாங்க, படியேறி பாருங்க. வாங்க. அம்மாவுடைய திருமுக அழக பார்த்தீங்களா? பவானி மனசு பூமாதிரி, அம்மா பொங்கி எழுந்தா புயலாவணி. ஆமாங்க, அம்மா மனசு பூ மாதிரி. ஆனா பொங்கி எழுந்துட்டா அவ்வளவுதான், புயல் மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆக நல்லது தேடி வருபவர்களுக்கு அம்மா நல்லவங்க, நம்பிக்கையானவங்க. யாருன்னு கேட்கிறீங்களா? இவங்க தாங்க இந்த ஆலயத்தினுடைய அதிபதி, அரசி, ஆண்டகி, இப்படி பல பேர்கள் இவங்களை சொல்லலாம். அதுல முக்கியமான பேரு அருள்மிகு ஈஸ்வரி பவானி மாரியம்மன். ஆமாங்க, இவங்களுக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு வரலாறு இருக்குதுங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ சிலைகளை செஞ்சு கொண்டு வர்றாங்க அப்படின்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பவானி அம்மன் செஞ்சு கொண்டு வர்ற கூடுதலை ஆற்றுக்குள்ள இருந்து இந்த மைந்தனுக்கு, இந்த பால தினேசன்கிற இந்த மைந்தனுக்கு அருள் காட்சி கொடுத்து, நான் இங்க இருக்கிறேன், என்னைய கூட்டிட்டு போ, உன்னுடைய வீட்டுல வச்சு முதல் என்னை வழிபடு, அதுக்கப்புறம் உனக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயம் கட்டுறதுக்கு வழிகாட்டின இடம் தான் இந்த இடம், இந்த புண்ணிய ஸ்தலம். இந்த புண்ணிய ஸ்தலத்துல இந்த பூமகளுக்கு ஆலயம் கட்டி இருக்கிறோம், இந்த பூமாரிக்கு ஆலயம் அனுப்பி இருக்கிறோம், இந்த பூவான காரிக்கு ஆலயத்தை அனுப்பி இருக்கோம், இந்த பொன்னரசிக்கு ஆலயத்தை எழுப்பி இருக்கோம். இப்படி அம்மாவுக்கு எத்தனையோ பேர்களை சொல்லிக்கிட்டே போலாம். எல்லையற்ற மகிழ்ச்சி. அப்படியாப்பட்ட அம்பிகை இப்போது உங்க வீட்டுக்கு பாருங்க, இந்த வீடியோ மூலமா உங்க வீட்டுக்கே உங்க முன்னால காட்சியர்கள் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இது மட்டும் வீடியோல பார்த்தா போதுமா? நேரில் பார்க்க வேண்டாமா? அவருடைய அருள் பெற வேண்டாமா? உடனே வாங்க. இங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தர நேரம் பிரமாதமான பூஜை நடக்குதுங்க. அமோகமா இருக்கும் பூஜை, அலங்கார பூஜைகள் நடக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பகிர்ந்துக்கணும். இது நாங்க இந்த கோயிலுடைய முழு வடிவத்தை இப்போ உங்களுக்கு நாங்க காட்டி இருக்கிறோம். மீண்டும் சொல்றோம், பேரூர் பக்கத்துல, அதாவது கோயம்புத்தூர் பக்கத்துல பேரூர், பேரூர் பக்கத்துல பச்சாப்பாளையம், பச்சாப்பாளையத்துக்கு உள்ள வந்தோம்னா ரெங்கா நகர், ரெங்கா நகரில தான் அம்மா ஆலயம் கொண்டு, பஞ்சநல ஆலயம் கொண்டு அமர்ந்திருக்காங்க. பராசக்தி வடிவமான பல ரூப அவதாரணி பவானி மாரியம்மா, ஈஸ்வரி பவானி மாரித்தாய்ங்கிற பேருல இந்த இடத்துல கருவறை கொண்டு, பாசறை கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க. அங்க பாருங்க, கண்கொள்ளா காட்சி உங்க கண் முன்னே வருது. நல்லா பார்த்துக்கீங்க, கை வணங்கிக்கீங்க, அம்மாவை கை வணங்கிக்கீங்க. வீடியோல பாக்குறதால வெறுமனை நினைச்சிடாதீங்க. வீடியோல வந்தாலும் அம்மா உயிரோட்டமா வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உயிரோட்டமா வந்திருக்கிறவங்களை நீங்க மனசார வணங்குங்க. பக்தி கோடி பெருமக்களே, உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய பவானி மாரியம்மன் அருள் புரிவாராக. சரிங்களா? இதை யார் சொல்றதுன்னு பாக்குறீங்களா? நான் தாங்க
இந்த ஆத்தாவுக்கு பாடகன். என் கதையே பெரிய கதை, அது ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, சரிங்களா? நான் சும்மா ரோட்ல பாடிட்டு தெரிஞ்சவன், தெருப்பாடகனாய் இருந்தவனை அம்மன் அருள் பாடகனாய் மாற்றிய அந்த ஆதிசக்தி தான் இந்த பவானி மாறி. இப்ப நான் ஆலயத்துல பாட்டுக்காரரா இருக்கிறேன், வாங்க பாருங்க, அந்த பாடல்களை கேளுங்க. பாட்டு புத்தகம் இருக்குதுங்க, அதை வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து படிங்க. அம்மனுடைய போற்றி இருக்குது, சரிங்களா? ஓம் ஸ்ரீ ஜெய் பவானி மாரி அம்மனை போற்றி, ஈஸ்வரி பவானி மாரியம்மனை போற்றி, மாரியின் ஒருவனே போற்றி, போற்றியே போற்றி. நான் சொல்றேனுங்க, என் பேரு மனோகரன். ஆனா இன்னைக்கு பவானிதாசன், பக்தி நேசன், பவானியுடைய பாடகன், கோவை கலை மனோகரன் ஜி. வணக்கங்க.